கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 9, 2026 சரி காலை. இப்போ இந்திய அரசியல்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு மாற்றம், அதுக்கப்புறம் இந்திய அரசியல் வெளியுறவு கொள்கையோ அல்லது உள்ள எக்கச்சக்கமான பிரச்சனையோ மத பிரச்சனையோ என்னத்தையாவது பிரச்சனை பண்றதுல அவங்க இந்தியாவோட நீங்க மத பிரச்சனையோ ஓட்டு வாங்குறது எந்த அரசியல் அதெல்லாம் இருக்க பரவாயில்ல. அதுல ரொம்ப குறிப்பா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அது பெரிய அளவுல ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். அது போக நமக்கு அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் தெரியும். அப்படியே சிஜேபி நாங்கள் வி ஆர் காக்ரோச் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம், அவர் இளைஞர்கள் ஜென்சி கூட்டம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தியெல்லாம் கலந்து ஒரு டீ கடையில, மதுரையில, தஞ்சாவூர்ல, கோயம்புத்தூர்ல, சென்னையில, திருநெல்வேலியில, அப்படி அப்புறம் விட்டா துபாயில அந்த ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய கேப்டீரியால அப்படின்னு உட்காந்து எல்லா இடத்தையும் நம்ம இந்த மாதிரி ஜெனரல்ல பேச போறோம். நம்மளோட கலந்து பேசுறதுக்காக பொதுவா அவர் என்ன சொல்லுவோம், உலக செய்திகளையும் சூப்பர் ஸ்டார், அதுக்காக உள்ளூர் செய்தி தெரியாதுன்னு இல்லை, உள்ளூர் செய்திகளையும் நிறைய கரைச்சி குடிச்சிட்டு இருக்கார். ஸோ அவரை வரவேற்று நம்ம கசாலி டிகோட் அதுக்கு நம்ம நேயர்களுக்கு அவரோட பங்களிப்பு, அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வாங்க சார். நான் முதல்ல சொன்னதான், பிஜேபி இந்திய ஒன்றியத்தை இந்தியாவை ஆட்சி பண்ணுது. முக்கியமா நான் கேட்க வேண்டிய விஷயம் இந்தியாவுக்கு வர வேண்டிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா விட்டு தள்ளி போகுதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொன்னா நம்ம வாசகர்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது நீங்க பேசும்போது காக்ரோச் பத்தி சொன்னீங்க. ஓகே. அபிஜித் தீப்கே அபிஜித் தீப்கே அபிஜித் இது ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்டா இந்தியாவில உருவாக்குமா? அதை பத்தி நம்ம நிறைய பல தொலைக்காட்சிகள்ல செகண்டா பேச போறோம். இப்போ இந்தியாவோட அதை பத்தி பேசுவோம். அதான் பொருளாதார டீடைல், அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போறோம். சரி. அபிஜித் தீப்கே போன்றவர்கள் இந்தியாவில் ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டா ஏற்படுத்துவாங்களா? Will it possible? What kind of consequences will happen today or day after tomorrow? என்ன விதமான விளைவுகள் ஏற்படுத்தப்படும்? ஒரு சின்ன உதாரணம். அபிஜித் தீப்கே போன்றவர்களுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய உதாரணம். ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் யாரு? ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் ஒரு வயசானவர் அண்ணா ஹசாரே. ஆம் ஆத்மி அண்ணா ஹசாரே இல்ல, ஆனா ஆம் ஆத்மி உண்டானதுக்கு ஆரம்பத்துக்கு அந்த ஒரு கிழட்டு மூதேவிதான் காரணம். அதுல இருந்தா வந்துச்சு. இல்ல, ஆம் ஆத்மியா கட்சி ஆரம்பிக்கல. அதாவது காங்கிரஸ் வெளியேற்றணும், பிஜேபி இந்திய அளவுல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இவரு டெல்லி, பஞ்சாப், அதுல ஆம் ஆத்மி பார்ட்டி உண்டாகணும். அதுக்கப்புறம் கிரண் பேடி இங்க வரணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒருத்தர் எல்லாரும் இருந்தாங்க இந்தியா. ஆம் ஆத்மியில இருந்த அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்தவங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, அப்புறம் இன்னொரு யாதவ் ஒரு பத்திரிகையாளர். அது இல்லாம ஒரு பெரிய இது இருக்கே, வணிக அளவுல ஃபாஸ்ட் மூவிங் குட் நம்ம லோக்பால் இல்ல, எது ஃபாஸ்ட் மூவிங் இல்ல, ஒருத்தர் இதுக்கு போட்டியா, நம்ம இந்துஸ்தான் லீவர் லிமிடெடுக்கு போட்டியா ஒருத்தர் என்னென்னவோ புதுசா மந்திரிச்சதெல்லாம் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், சோப்பு கொடுக்குறேன், சீப்பு கொடுக்குறேன். பாபா ராம்தேவ் பாபா அந்த ஆளு அவரு இது போட்டு தெரிஞ்சாரு, சுடிதார் போட்டு. அதான் என்னன்னா படியா, அதாவது கூட்டத்துல இருந்த அத்தனை பேரும் அவங்க இடத்துல பயங்கரமா இந்த டிவிகள் பண்ண ஒளிபரப்பு, இங்கிலீஷ் சேனல்கள் காசு பெரிய ஒளிபரப்பு பண்ணி அண்ணா ஹசாரே இப்ப படுத்துக்கிட்டாரு. காங்கிரஸ் இந்த மூமெண்ட், அந்த கிழட்டு மூதேவி என்ன ஆச்சு? 12 வருஷம் ஆச்சுல்ல. இப்ப சரி, நான் சொல்றது ஏன் கிழட்டு மூதேவி சொன்னா, அந்த கிழட்டு மூதேவி பார்த்தா காந்தியோட அடுத்த வாரிசு சொன்னாங்க, ஆனந்த விடல் அப்படி பேசுனாங்க. இங்க சென்னைக்கு வந்திருக்கும் போது ஐ திங்க் இதெல்லாம் பச்சையா பேச நினைக்கிறேன். அங்க வந்திருக்கும் போது நம்ம இப்ப இருக்கிற கரண்ட் முதலமைச்சர் அவரு விஜய், அவரு போய் பார்த்தாரு, எல்லாம் பயங்கரமா. இப்ப எதுக்கு அதை சொன்னோம்னா, அந்த மாதிரிதான் இந்த அபிஜித் தீப்கே. இந்த தீப்கே ஒரு யங்ஸ்டர்,
30 வயசு. அது ஜென்சி. ஜென்சியினுடைய மாற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்படுது. ஆமா. ஜென்சிய மாதிரி ஒரு ஜென்சியா நான் உருவாகனா அண்ணாமலை இன்னைக்கு உருவெடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ணாமலையில 15 இருந்து 16 லட்சம் பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இட் ஹஸ் பீன் லாட் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான ஹெக்டிக்ஸ் மூவ்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். அதான் என்ன தமிழ்ல சொன்னா ஒரு விதமான பரபரப்பு நிலை. என்னடா இது எல்லாமே காலம், எல்லாம் 60 வயசு ஆனா சாவடிச்சிருங்க, எல்லாம் இளைஞர்கள் வருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டு. இப்போ நீங்க அந்த கதையை விட்டுரும். ஓகே, அதுக்கு காரணமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியாவுல பொருளாதார சரிவுக்கு காரணம் என்ன? இத நான் நிப்டி, BSF இப்படி எல்லாம் பேசல, எளிய நடையில பேசுறேன். சரி. 2013 டியூரிங் தி கேம்பெயின்ல மிஸ்டர் மோடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதுல அடிக்கடி அவர் சொன்னது சப்கோ சாத், சப்கோ விகாஸ், சப்கோ விஸ்வாஸ். ஆமா, அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், உண்மையான மதச்சார்பின்மை, இப்படி எல்லாத்தையும் சொன்னார். சப்கோ சாத், சப்கோ விகாஸ், மேக் இன் இந்தியாலாம். அது மாதிரி குஜராத் மாடல் ஒரு ஃபேக்கான ஒரு படத்தை எடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆமா, அது தைவான்ல இருக்கிற மணியும் ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ எல்லாம் படம் எடுத்து குஜராத் இப்படிப்பட்ட ஒரு மெஸ்மரைஸ் பண்ணி இந்த 11 ஆண்டுகள்ல இந்த நாடு சந்திச்சது என்ன? ஓகே, 2014 மே மாதம் பார்லிமெண்ட்டை முத்தமிட்டு திரு நரேந்திர மோடி சாப் அவர்கள் நாட்டிற்குள் வந்து தலையெழுத்து வந்து உண்மையாக வருவேன் என்று சொல்லி வந்த நேரத்துல விஷத்தை கக்கினார்கள் இஸ்லாமிக்கு விரோத கருத்து. 2016 கழிந்து 17 அவர் பணமதிப்பிழப்பு என்ற ஒரு நடவடிக்கையை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு GST என்ற நடவடிக்கையை கொண்டு வந்தார். 2019 பயங்கர வெற்றி பெற்றார். 2024 மறுபடி இந்தியாவை நான் மாற்றுவேன் என்று சொன்னார். 110 முறை மதவெறுப்பை பேசினதாக அமெரிக்க நாளேடு சொல்லியது. இப்போது 2013 அவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை முழுமையாக குறைப்பேன். அது மட்டுமா சொன்னாரு? இந்த 15 லட்சத்தை விட்டுருங்க, சொல்லல. அது மட்டும் இல்ல, அதாவது பெட்ரோல் 72 ரூபா 73 ரூபா இருக்கு. ரைட், பெட்ரோலை 40 ரூபாய் கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 62 ரூபால வந்து ஒரு டாலர் ஈக்குவல் டு 62 ரூபா, 60 ரூபாய்க்குள்ள 60 ரூபாய்க்கு உள்ள அதை வந்து 30 ரூபாய் கொண்டு வருவேன், 30 ரூபாய் கொண்டு வருவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியா. இப்ப உண்மையிலே டாலரை பத்தி தான் பேச போறோம், நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. சரி, ஏன் டாலரை பத்தி பேசணும்னா இந்தியாவுல 88% இம்போர்ட் குரூட் ஆயில் ஃப்ரம் அவுட் ஆஃப் பார்டர். ஆமா, இந்தியாவுடைய வெளிவு நாடுகள்ல இருந்து தான் வருது. ஆமா, இந்தியாவுல ஒரு 11% கொஞ்சம் போல ஆசாம படுகையில கிடைக்குது. அதுல 28% ஈராக்கில் இருந்தும் 20% சவுதி அரேபியாவில் இருந்தும் நமக்கு எண்ணெய்கள் கிடைக்கிறது. 48, அவ்வளவுதான். மிச்சம் 40% இல்ல இப்ப அதுல இருந்தா இப்ப நின்று போச்சு. இல்ல நினைச்சு அதுக்கப்புறம் ரஷ்யால இருந்து கொஞ்சம் வருது. ரஷ்யால இருந்து 34% வந்துருச்சு. ஓகே, ரஷ்யாவில இருந்து 34% வந்துச்சு. இப்ப அது குறைஞ்சிருக்கு. சரி, அதை விட்டுருங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நாம இவ்வளவுத்தையும் வாங்குறதுக்கு இந்தியாவில இருந்து டாலரை கொடுத்துதான் வாங்கணும். ஆமா, அதாவது பெட்ரோ டாலர்னு ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாப்ல. ஆமா, அதனால UAE நீங்க ஈரான்ல வாங்கினாலும் சரி, ஈராக்ல வாங்கினாலும் சரி, எல்லாமே பெட்ரோ டாலர் தான். அதுதான் இந்தியாவுக்கு சிறப்பு. அண்மையில பிரைம் மினிஸ்டர் போன் பேசுறாரு. ஒரு 10 கண்டிஷன் ஏசுநாதர், அவர் பேரு மோசஸ் 10 கமாண்ட்ஸ் மாதிரி 7 கண்டிஷன் 10 கண்டிஷன் 10 கட்டளை, இவர் 7 கட்டளை. இந்த 7 கட்டளை, முதலாவது கட்டளை வீட்டில இருந்து பணி செய்யுங்கள். ஆமா, ஆமா, நம்ம 7 கட்டளை வேணாம், 2 கட்டளை 3 கட்டளை சொல்லுவோம். 2வது கட்டளை தங்கத்தை வாங்காதீங்க. ஆமா, 3வது கட்டளை வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகாதீங்க. 4வது கட்டளை எண்ணெய் அதிகமா பயன்படுத்தாதீங்க. ஓகே, வடெல்லாம் சுடாதீங்க. 5வது கட்டளை வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்தியாவுல கிடைக்கக்கூடிய பொருளை மட்டும் வாங்குங்க. இந்தியாவுல கிடைக்கிற இம்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உரத்தை போடாதீங்க. உரம் அதாவது இயற்கை உரம், உங்க டிபார்ட்மெண்ட் இயற்கை உரத்துக்கு மாறுங்க. ஆமா, பசலைன்னா தலை, அதான் அது இயற்கை உரம் ஆச்சுன்னா குப்பை உரம் விடுங்க, கம்போஸ்ட். அடுத்து நீங்க வந்து 5, 7 அரை 7 போயிட்டு இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப இப்படி ஒரு பிரதமர் சொன்னதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன? காரணம் என்றால் உலக லெவல்ல பங்களாதேசத்தை விட, பாகிஸ்தானை விட மிகவும் இழிவான நிலையில் இந்திய சல்லி மாறி போயிட்டது. இந்திய பணம் எந்த வேலையும் இல்ல. 96 ரூபா இல்லையா? 97 ரூபா. 97 100 ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிரும். 100 ஆகுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு எக்கனாமிஸ்ட் நான் பேட்டி எடுத்தேன் ஒரு சரி. வாரத்துக்கு முன்னாடி. ஓகே அதெல்லாம் வராதுன்னு பெரிய எக்கனாமிஸ்ட் இந்தியாவுல. சரி அவர் கேட்டுட்டு சொன்னா நீங்க என்ன படிச்சீங்கன்ற. சரி நான் எக்கனாமிக்ஸ் தான் படிக்கலங்க, நான் ஜுவாலஜி தான் படிச்சேன். ம் இல்லையே நீங்க அதை போய் சொல்றீங்கன்ற. ஆ பத்திரிக்கையால தான் எல்லாத்தையும் படிச்சாங்க. ரைட் விட்டுருங்க. ஓகே இப்ப ரொம்ப முக்கியம், பிரதம மினிஸ்டர் சொன்னது அடிக்கடி சொல்றது FDIன்னு ஒரு வார்த்தையை சொல்வார், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்து நேரடி அந்நிய முதலீடு. அதற்கு அவர் படம் காட்டுவது வந்தே மாதரம் ரயில்ல இப்படி கொடியை காட்டுவார். ஆமா ஒண்ணு. அடுத்து புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவார். ம் அடுத்து வெளிநாட்டுக்கு பயணிக்கிறது இப்படித்தான் போவாங்க. இதுல என்னன்னா ஒரு உண்மையான நாட்டினுடைய செழிப்பு ப்ராஸ்பரிட்டி ம் எதுல இருக்குன்னு நீங்க முதல்ல பார்த்தா ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையின் செழிப்பு. அமெரிக்கா எப்படி செழிப்பாகுது? அமெரிக்கா வந்து ராணுவத்தில் செழிப்பு, அஸ்டானிஷ்டு வானிலாவிய இதுல செழிப்பு, நாசா செழிப்பு, அதெல்லாம் விட்டுருங்க. ம் அந்த நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கல்வி கிடைக்கிறது. அமெரிக்காவில் தப்பா சொல்றீங்க. அமெரிக்கால 34 கோடி பேர் மொத்த மக்கள் தொகை. 6 கோடி பேர் வந்து ஒருவேளை சாப்பாடு வீடு இல்லாம இருக்காங்க. அது தனி அல்ல. அப்ப எல்லாத்துக்கும் எப்படி கிடைக்குது? மருத்துவம் கிடைக்கல அமெரிக்கால. நீங்க அமெரிக்கா உதாரணம் தப்பு. சரி, சவுதி அரேபியா சொல்லுங்க 30% வந்து இது சொல்லுங்க. நீங்க UAE சொல்லுங்க. சரி அதை விட்டுருங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து இங்க இருந்து போறவங்க செழிப்பா இருக்க அதெல்லாம் விட்டுருங்க. இங்க வேலைக்கு போறாங்க. உண்மையிலேயே மோடி சொன்னது என்ன சொன்னாரு? இந்த 10 ஆண்டுகளில் நான் வந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை மாற்றி காட்டுவேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இப்போ 11வது வருஷம் சொல்றாரு என்ன வாங்காத, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என்ன வாங்காத, டூர் போகாத, வீட்டுல உட்காந்து வேலையை பாரு, இயற்கை உரத்தை பயன்படுத்து. 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான் மனுஷன். 12வது வருஷம் சொல்லியிருக்காரு. நெல்லுங்க 47ல இந்தியா வந்து வல்லரசு ஆகும். அதை விடுங்க. 47 பாப்போம், 27 வச்சுக்கிட்டே சொல்றீங்க. இப்ப இத வந்து சாதாரண லாஜிக் தெரிந்த மக்களுக்கு கூட தெரியும் ஐயா. இது என்ன? ஆமா, நான் ஒரு பவுன் நகையை வாங்கினா ஏன் இந்திய பிரதமர் வாங்கக்கூடாதுங்கிறான் மனுஷன். நான் வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போனா இந்தியா ஏன் போக கூடாதுங்காரு. நான் என் தோட்டத்துல அரை ஏக்கருக்கு ஒரு 900 ரூபாய் கொடுத்து ஒரு யூரியா பாக்கெட் வாங்கினா வாங்கக்கூடாதுங்காரு. எண்ணெயை வாங்கி வடை சுடக்கூடாதுங்கிறாரு. என் புள்ள வீட்டிலேயே உட்காந்து வேலை பாருங்காரு. இந்தியாவில உள்ள சாமானத்தான் வாங்கி செல்போனை வாங்கி என்ன காரணம்? குப்பனும் சுப்பனும் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை தான் நான் பேச போறேன். சரி, அதுல முக்கியமான இந்த பாயிண்ட் சொல்லிருங்க. இப்ப 2017 டிமானிட்டைசேஷன். ஆமா, நைட்டு 8 மணிக்கு பேசுறாரு. ஆமா, ஆப் ஜாதி ஹே ஜோ ஹே ஆல் தி கரன்சிஸ் ஆர் மியர் பேப்பர். அது தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியும், இவ்வளவுதான் தெரியும். உங்களுக்கு ஹிந்தி தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க சவுதியில இருந்தீங்க, நான் சும்மா மிமிக்ரி பண்றேன். ஆப் ஜாதி ஹே 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 ஹமாரா தேஷ் மே சப் குச் பூரா பியர் நோட் ஹே செல்லாது ஹே அப்படி சொல்றீங்களா? ஆமா, சப் குச். அப்ப என்னடான்னு கேட்டா, என்னப்பா பேசுறாருன்னா கீழே போடுற ஸ்கிரால்ல உங்க பாக்கெட்ல இருக்கிற நோட்டு ஹே செல்லாம போயிட்டு அவ்வளவுதான். எல்லாரும் ஒருத்தன் ஒரு அப்ப செத்தே விட்டணும், பிள்ளைக்கு காலைல கல்யாணம் வச்சிருக்காங்க. நோட்டு செல்லாத செத்ததை வந்து நீ ஒரு ஆளு சொல்றீங்க. டிமானிட்டைசேஷன்ல செத்த ஆட்கள் வந்து 110 பேரோ 112 பேரோ ஏகப்பட்ட பேர் இருப்பான். அது விட்டுருங்க. சரி, இப்ப நம்ம நேரத்துக்கோட முடிக்கிறத கொஞ்சம் வேகமா போகும். உடனே மோடிட்டு கேக்குறாங்க, ஐயா மோடி என்னது இந்த டிமானிட்டைசேஷன்னா? எல்லாம் யாருக்குமே புரியல. மறுநாள் ஃபுல்லா ஏடிஎம்ல நீண்ட கியூ, 2000 நோட்டு வருது. அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். 4000 ரூபாய் தான் எடுக்க முடியும். 4000 50 நாளைக்குள்ள வந்து எல்லாம் மாத்திருங்க. உடனே பிரைம் மினிஸ்டர் கேக்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? நீ சொல்றாங்க ஆஃப்டர் 50 days now I am going to foreign. நான் இப்ப போயிட்டு இருக்கேன், வந்த பிறகு கேளுங்க எத்தனை 50 days சார் போயிருக்கு? இல்ல, அதாவது சார் 10 வருஷம் ஆயிருக்கு சார். அவர் சொன்னது அது பழைய செய்தி, அதையும் சொல்லி முடிச்சிருவோம். 50 நாளைக்குள்ள கருப்பு பணம் அத்தனையும் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படி பண்ணல அப்படின்னா என்ன வந்து முச்சந்தில வச்சு என்ன எரிங்க அப்படி சொன்னாரா? ஆமா, அது தெரியாது. பேன் மீ அலைவ். ஓஹோ, எரிங்க அப்படின்னு. அது பழைய செய்தி. சரி, இப்ப அந்த செய்தியை விட்டுருவோம். இப்ப சொல்ல அதான் விட்டுருவோம் பழசு. இப்ப புதுசா இன்னைக்கு இந்தியால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆச்சு? இப்போ பெரிய சிக்கல் வந்திருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை, ஓகே, ப்ளூம்பெர்க்ல ஒரு கட்டுரை, ஓகே, அதனுடைய தமிழாக்கம், ஓகே. இந்தியாவில $50 பில்லியன். 50 பில்லியன் 50 பில்லியன் 50 பில்லியன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடிக்கு மேல 5 லட்சம் கோடி மொத்தமா ஃபாரின் பில்லியன் இந்தியா விட்டு வெளியே போயிட்டு. இங்க இருந்ததா அல்லது வர வேண்டியதா? வந்தது வந்து இருந்து வெளியே போயிடுச்சா? வந்தது வெளியே போயிட்டே இருக்கு, இன்னும் போய்கிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. இரண்டாவது
இந்தியாவுடைய டாலருடைய மதிப்பை வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறுத்துறது. 95க்குள்ள நிறுத்தி வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மதிப்பீடக்கூடிய பத்திரங்கள் இருக்கும், நம்ம வாங்கி வச்சிருப்போம், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் IMF எல்லாம் வச்சிருக்கோம். அதை வித்து இந்த இந்த இன்னும் மேல சரியாம இருக்கிறதுக்கு நிலைப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு என்னுடைய இதெல்லாம் வித்து நம்ம வந்து வாடகை காணாது, வர்றது 10,000 15,000 செலவுனா 5,000 செலவு பண்ணி அப்படி ராஜா பண்ணிட்டு இருக்கோம். இத பார்த்தோன்னா இந்தியாவுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க உள்ள. வந்து பார்த்தா கேக்குறாங்க, உன் நாட்டுல நீங்க எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்க? இந்தியாவுல சாலைகள்ல பண்ணுங்க, சரி, இந்தியா இன்சூரன்ஸ்ல பண்ணுங்க, இந்திய ரயில்வேல பண்ணுங்க, இந்தியாவுடைய கட்டமைப்புகள்ல பண்ணுங்க. அவன் சொல்றான், இதெல்லாம் எங்களுக்கு பெரிதா லாபம் கிடைக்காது, நாங்க இப்ப வேற லெவலுக்கு போயிட்டோம், AI தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருக்கா கேட்டா ஹம் நஹி ஹேங்கிறது எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க கேளுங்க. அமெரிக்கா 50 லட்சம் கோடி, எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? 50 லட்சம் கோடி. சரி, சைனா அதுக்கு மேல அதை விட ஒரு சின்ன நாடு சார். இந்தியாவுடைய ஷேர்ல இந்தியாவுடைய 4 ட்ரில்லியன் இந்திய எக்கனாமி 450 லட்சம் கோடி, உலகத்துல 4வது இடம். வெறும் 950 பில்லியன். இது 4 ட்ரில்லியன் வச்சிருக்கக்கூடிய இந்தியாவை 950 பில்லியன் ஒன்லி எக்கனாமிக் தைவான் தூக்கி வீசு. தைவான் ஏஐல எப்படி வீசினாண்டா, அவ ஷேர்ல 495, அதாவது ஷேர் மார்க்கெட்ல 4.9 ட்ரில்லியன் ஷேர்ல அவனோட மதிப்பு. ஷேர்ல அவன் மதிப்பு நம்ம மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 4.92. ஒரு சின்ன குட்டி தேசம் தைவானு. ஏன்னா முக்கியமா தைவான் ஏன் அப்படி போறான்னா, செமி கண்டக்டர்ல வந்து சூப்பர் கிங் அவன். வெரி குட். ஏஐ வெரி குட். இது போதும். இது மத்தெல்லாம் வந்து சாதாரணம். அதாவது வீடு கட்டுறதுக்கு வீடு வந்து இடத்த பார்த்து எல்லாம் பெருசா கட்டிட்டோம், அங்க உள்ள கதவு வச்சோம், பெயிண்ட் அடிச்சோம், இதெல்லாம் சாதாரணம். வீட கட்டியாச்சு. அப்போ அந்த அளவுக்கு இந்தியா வந்து அப்படியே போய்கிட்டே. பங்களாதேஷை விட ஜிடிபில வந்து இந்தியா வந்து ஏதோ தள்ளாடிட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு அது இன்னும் டீட்டெயில் தெரியல. ஆனா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ண முடியாது. உண்மைதான். இல்ல பாகிஸ்தான கம்பேர் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா, இந்த சில விஷயங்கள்ல அந்த சில இண்டெக்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஆமா, சில குறியீடு சில இண்டெக்ஸ்ல வந்து பாகிஸ்தானை விட இந்த பத்திரிகை சுதந்திரம் இருக்குல்ல, பாகிஸ்தானை விட மோசமா இருக்கு இந்தியா. ஓகே, பங்களாதேஷோட மோசமா இருக்கு, ஜிடிபில வந்து பங்களாதேஷோட மோசமா இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. இது வந்து நமக்கு டேட்டாவோட அடுத்து இது பேசணும். ஆனா இப்ப பாயிண்ட்க்கு வந்துரும். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரை எழுதக்கூடிய சர்மா என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இன்னைக்கு $6 பில்லியன் அதிகமான முதலீடு வந்து முதலீட்டை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது 50 பில்லியனுக்கான வாய்ப்புகள் அங்கே போய்விட்டது. வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய இந்தியாவுல இன்வெஸ்டர் பணம் வெளியே போயிட்டு, சரி, ஆனா தைவான் மட்டும் குறுகிட்ட நாளத்துல மட்டும் ஒரு 70,000 கோடி ஏஐல பெற்றிருக்கான். ஏஐல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கு. சரி, ஆனா இங்க இந்தியால ஏஐ இல்லையா? ஏன்னா இந்தியா ஏஐ எவ்வளவு ஒதுக்கி இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் 500 கோடி. வெறும் 500 கோடி தான் பட்ஜெட்ல. அது நம்ம ஊர்ல கவுன்சிலர் வச்சிருப்பாங்களே. அதுதான் அதாவது இப்போ அது வந்து எக்ஸ்பிரஸனுடைய தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல இருக்கு. நான் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்கேன். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு பங்குகளின் மீது கவனம் செலுத்தி வருகிறார்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி. மேலும் இந்தியாவிற்குள் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறையில் வலுவான மாற்று தேர்வுகள் எதுவும் இல்லை. இது அப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி. அடுத்து எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியாவின் முதன்மை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் இந்த ஆண்டு 10% கீழே போயிட்டு இறங்கிட்டு. சரி, அடுத்து இன்னும் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஹாங்காங்கை முந்தி உலகின் 4வது மிகப்பெரிய சந்தையாக இந்தியா உருவெடுத்து இருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஹாங்காங் தற்போது 4வது இடத்தை பிடித்தரும் தைவானும் இந்தியாவை முந்திவிட்டது. அப்ப இந்தியா 6வது இடத்துக்கு போயிடுச்சு. சோழி முடிஞ்சது. விரைவில் தென்கொரியாவும் இந்தியாவை முந்தக்கூடும் என்று செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கு காரணம், அடுத்து நீங்க சொன்னது பதில் வருது, இந்தியா செயற்கை நுண்ணறிவு பந்தயத்தில் பின்தங்கி உள்ளதுதான் இதற்கு காரணம். இத நான் சொல்லல, எக்ஸ்பிரஸனுடைய எக்கனாமிக் டைம்ஸ், ப்ளூம்பெர்க். அடுத்து உலகளாவிய முதலீட்டாளர்கள்
இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், பொருளாதார விவகாரங்கள் நிபுணர் ஒருத்தர் ஒரு கருத்து எழுதுறாரு எக்ஸ்பிரஸ்ல. சரி, அவர் பேரு ருஷி சர்மா. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல உலகளாவிய கவனம் இப்ப முல்லாவே ஏஐல தான் இருக்கு. அதுல லாபமும் கூட. ₹1 போட்டா 50 ரூபாய் 70 ரூபாய் அந்த மாதிரி லாபம் கூட. ஓகே. ஆகவே இந்தியாவை இந்த செயற்கை நுண்ணறிவு மீது இருப்பதால் மூலதனம் இந்தியாவை விட்டு வெளியேற காரணம் இங்க அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கட்டமைப்பு இல்லையே. ஏஐ போடுறதுக்கு கட்டமைப்பு வேணுமே. அதனால உலகத்தினுடைய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு எஃப்டிஐ இந்தியா விட்டு எவ்வளவு போகுது, அது இந்தியாவில வந்து பாக்குறான். இந்தியாவில இந்த பந்தயத்தின் ஒரு பலகீனமான நாடாகத்தான் இந்தியா இருக்கு. இந்தியால have a no investment platform. அப்ப எங்க பண்ணுவான்? ரோட்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ஏன் எப்ப வருவான் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் ப்ளூம்பெர்க் சொல்லுது, உலகம் எங்கேயோ போயிட்டு இந்தியா இந்த ஏஐ துறையில ஆரம்ப கட்ட நிலையில தான் இப்ப இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க, அடுத்து சொல்ல வரேன், இந்த கட்டுரையை சொல்லிடுறேன். செமிகண்டக்டர்ஸ், மெமரிஸ், கம்ப்யூட்டிங் ஸ்கில்டு, நாட் அ கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டிங் ஸ்கில்டு, செமிகண்டக்டர், மெமரி மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கில்டு, இதுல உலக கவனம் செலுத்தும் போது இந்தியா இந்த துறையில ரொம்ப 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 பலகீனம். இதுல குறுக்கிடுறேன் சின்னதா. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் ராமர் கோயில், காஷ்மீர், மாட்டுக்கறி இதெல்லாம் சொல்லி சொல்லி அடிச்சு கிடிச்சு கோவில் இதுன்னு சொல்லிட்டு அடுத்த செய்தி இதுலயே போனா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வர்றாங்க. இவங்களுக்கு ராமர் ஜென்மபூமி தானே வேணும். முடிஞ்சு இல்ல ராமர் சொன்னா இப்ப ஓட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை ஆகி எல்லா இடத்துலயும் ஒரே ஒண்ணு மத கலவரம் இல்ல ஜாதி கலவரம் தூண்டியே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போச்சு. நமக்கு விலைவாசி ஏறி போச்சு, வருமானம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. மக்கள் 145 கோடி மக்கள் அதிகமான இளைஞர்கள் இந்தியாவில தான் இருக்காங்க. அடுத்து அவர் இன்னொருத்தர் எழுதுறாரு, இந்திய பங்கு சந்தையில இருந்து இந்த 50 பில்லியன் போயிட்டு இல்ல, ஆமா, இதனால அந்நிய முதலீடு இப்ப எவ்வளவு இருக்குன்னா 0 தான் இருக்குங்க. அந்நிய முதலீடு 0. அடுத்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 30 வருஷத்துல அனுபவத்துல இப்படி ஒரு நிலையை நான் பார்க்கல. அப்ப எதுக்கு பிளைட் எடுத்து நாடா போறாரு? சொல்லிட்டு சூழ்நிலை ரொம்ப இந்தியால மோசமா இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவுல இவங்க எந்த ஒரு இதுல ரொம்ப பலவீனம் தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கற்ற நீளமா போகுது. இப்போ அடுத்து நம்ம சொல்லிட்டு வந்துரும். இப்ப சார் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுருச்சு. இப்ப இந்தியாவுல வெளிநாட்டு இப்ப உறுதியான செய்தி சார், நம்ம மேல கூட யாரும் போகலாம், ஒண்ணு பேசி முடிச்சிடும். இந்தியாவுல செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப புவர். அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு எதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, தமிழ்ல மக்களுக்கு புரியுறதுக்காக. சரி, நம்பர் 1. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல டாலருடைய மதிப்பு மிக மிக மிக, அதாவது இந்திய பணம் டாலருக்கு எதிராக வீழ்ச்சியே போயிட்டு. ஏன்னா டாலர்ல தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் சார். தேசிய கொடி இருக்குல்ல, ஆமா, சைனால இருந்து வருது. ஆமா, அத குத்துற பின்னு சைனால இருந்து வருது. இந்தியா எப்படி படம் காட்டுறாங்கன்னா, நகை வெட்டி இருக்குல்ல, எல்லாம் கொரியால இருந்து வருது. சரி, இப்ப நம்ம ஊர்ல பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், விவரம் தெரியாதவன் எங்கேயோ வளர்ந்துட்டு. என்னது ஐடி? ஐடினா என்ன தெரியுமா? சர்வீஸ் ஓரியன்ட் சர்வீஸ். ஆனால் சீனா எப்படி வளர்ந்தது 90க்கு அப்புறம்? மேனுஃபேக்சரிங். என்னன்னா நம்ம நாட்டுல உற்பத்தி பொருளாதாரம். ஓர் எடுக்கிறாங்க பூமிக்குள்ள இருந்து, அந்த ஓரை எடுத்து என்னது, அதாவது ஓர்னு என்ன சொல்றது, அயன் ஓர் அல்ல, ஓர்னா தாது, நிறைய மொத்தமா அதுல அயனை சொல்றேன். அயனை எடுத்து, அதாவது இரும்பு தாது எடுக்கிறாங்களே, எடுத்து அதை கத்தியா செஞ்சு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். நம்ம என்ன செய்யணும், அந்த அயன் ஓரை அப்படியே எடுத்து இரும்பு துகள்கள் தாதுக்களை எடுத்து, அல்லது அயன் ஓட்டில் எல்லா தாதுக்களையும் எடுத்து என்ன செய்யறோம், சைனாக்கு அனுப்புறோம். அப்படி அனுப்புறோம். அவன் என்ன செய்யறான், கத்தியா செஞ்சு பாலிஷ் போட்டு இந்தியாவுக்கு அனுப்புறான். இது இன்னொன்னு சொல்றேன், இந்த நாடு எப்படி வரும்? இன்னொன்னு சொல்றேன், நான் சொல்றேன் புரியுது. இன்னொன்னு சொல்லிடுறேன். நான் நேரடியா பார்த்தது துபாய்க்கு இந்த மார்பிள் இருக்குல்ல, மார்பிள். ஓகே, மார்பிள் சலவைக்கல். ஓகே, ராஜஸ்தான்ல இருந்து வரும். மார்பிள் ராஜஸ்தான் வருது இல்லையா, அந்த மார்பிள் பிளஸ் கிரானைட் சவுத் இந்தியா. ஓகே, இது எப்படின்னா மார்பிள், மெயினா மார்பிள் அண்ட் கிரானைட் எப்படின்னா, இட்டாலி வேர்ல்டு ஃபேமஸ். அது வேர்ல்டு ஃபேமஸ். ஓகே, நம்பர் 1. அது எங்க இருந்து வருது தெரியுமா? நம்ம மதுரை பக்கத்துல, மதுரை மேலூர் இருக்குல்ல, அங்கே இருந்தோம். கிருஷ்ணகிரி பக்கத்து தாண்டி அங்க இருந்தோம். இந்த ஏரியால எடுக்கிற கிரானைட் இத்தாலி போதும். என்ன பிளஸ் இல்ல, அது சொல்றேன்.
இது வந்து பிளாக்கா 1 cubic 2 cubic மீட்டர் மலைகள் மாதிரி என்ன மலைகள் இல்ல கியூபா எடுப்பாங்க. கியூப் ஆமா, அது வந்து இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருந்து பிளாக்கா பெருசா எடுத்து கப்பல்ல வந்து சைனாவுக்கு போகுது. சைனா வந்து ஃபுல்லா அழகா பாலிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதை வந்து அப்படியே இட்டாலி அனுப்புறான். இட்டாலியில இருந்து பிராண்டு போட்டு துபாய்க்கு அனுப்புறான், இந்தியாவுக்கு அனுப்புறான். இப்ப என்ன இது நான் சொன்னது நீங்க சொன்னது என்ன டிஃபரெண்ட்? ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. படுத்துக்கிட்டு போத்துங்க, போத்திக்கிட்டு படுங்க. எல்லாமே நான் என்ன சொன்னேன்? ஓர்னா கனிமங்கள் தான். அது அயனா இருந்தாலும் மத்த எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றது என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அதாவது பண மதிப்பீடு மாதிரி ஒரு பொருளை மாத்துறது. ஆமா, வேல்யூ ஆடட். அது மாதிரி கொஞ்சம் அதுக்கான தரத்தை மதிப்பு கூட்டு பொருளாக மதிப்பு கூட்டு வரையில மதிப்பு கூட்டு பொருளை மாத்தணும். அப்படி பண்ணலையே. முருங்கைக்காய் இங்க இருந்து முருங்கைக்காய் போகுது உங்க துறை. ஆமா, முருங்கைக்காய் என்ன செய்யறது வெளிநாட்டுல? முருங்கை வந்து என்ன செய்யறாங்க? ஒரு முருங்கைக்காய் இன்னைக்கு 1 கிலோ 100 ரூபாங்க. வெளிநாட்டுல 50 கிராம் $20. ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி முருங்கா பிரஷர் எல்லாம் போதும். ஆமா, ட்ரை பண்ணி. அப்ப இந்தியாவுல இந்த 11-12 வருஷமா இன்னொன்னு வச்சுங்க, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து மோசமா தான் இருந்தாங்க. ஊழல் இருந்துச்சு. ஆனா நிறைய இடங்கள்ல ஒரு சைலண்டா பண்ணாரு. மன்மோகன் சிங் 2 முக்கியமான விஷயம் பண்ணாரு. ஒண்ணு வந்து நமக்கு வந்து இந்த ஆயில் ரிசர்வ் பண்ணி வைக்கணும்ல, அது 7 நாள் 10 நாளைக்குள்ளதான் நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்க முடிச்சு. அதை வந்து குரூட் ஆயில் ரிசர்வ் பண்ணி வைக்கிறத எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சாரு. நம்பர் 1. அது ரொம்ப அதனாலதான் இப்ப நம்ம தப்பிச்சு நிக்கிறோம். அது நீங்க அன்னைக்கு கூட சொன்னீங்க. நம்பர் 2 இன்னொன்னு என்ன தெரியுமா? அதாவது மரபுசாரா எரிசக்தி ஒரு துறையை உண்டாக்கி நீங்க வந்து காற்றாலை, சூரிய சக்தி, அதுக்கப்புறம் கோபர் கேஸ் அப்படின்னு மரபுசாரா இதுல வந்து நீ இந்த பெட்ரோலை வந்து நீங்க டிபெண்ட் பண்ணாத அப்படின்னு அதை வந்து கிட்டத்தட்ட 10-15% வந்து இந்தியாவை காப்பாத்துது. அது வந்து அவர் பண்ணது. அது வந்து முழுக்க மன்மோகன் சிங்கோட கைங்கரியம். 2007-8 வந்து உலகமே பொருளாதாரத்துல ஆட்டம் காணும் போது இந்தியா மட்டும் 8 ஜம்மு நின்றுச்சு. என்ன காரணம் தெரியுமா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். பாத்தீங்களா? இதெல்லாம் மன்மோகன் சிங் காலத்துல. ஒரு விஷயம் சார், மன்மோகன் சிங்குடைய அறிவுக்கு நிர்மலா சீதாராமன் எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஓப்பனா சொல்றேன். நிர்மலா நான் வந்து தப்பா சொல்லல, அவங்க நல்ல மனுஷி. அவங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவங்க இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க? நோ, அவங்க பொருளாதார நிபுணரே கிடையாது சார். இருக்கட்டும். இப்போ சிதம்பரம் இருக்காரு, அவர் பொருளாதார நிபுணர், அமெரிக்கால படிச்சாரு. ஆனா இத்தனை பேரழிவுகளுக்கும் அடிக்கோலிட்டது வந்து சிதம்பரம். இத்தனை பேர் எல்லா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சார். இன்னைக்கு சிஏஏ கொண்டு வந்து யார் சார்? சிதம்பரம். எல்லாம் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து யார்? உள்துறை அமைச்சரா இருக்கும்போதும் சரி, பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது சரி, இப்போ இவங்க கையில் எடுத்திருக்க பிஜேபி கையில் எடுத்திருக்க அத்தனை பேர் அவங்க சிதம்பரம் எல்லாமே சிதம்பரம் பண்ணது. நீங்க அதையே சொல்றீங்க. இந்த கச்சத்தீவு எழுதி கொடுத்தாங்களே, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அதே அப்டேட் தாக்கல் பண்ணிட்டான் பிஜேபி. எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது. எல்லாமே இவங்க சொன்னாங்க. 2006 கொண்டு வந்து சார் ஜிஎஸ்டி. ஆமா, அது யார் கொண்டு வந்தா? ஜிஎஸ்டி ஆரம்பிச்சாங்க. சிஏஏ கொண்டு வந்து யாரு? இவங்கதான். எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாரு? எல்லாம் இவங்கதான். எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்ததா. ஆனா அந்த டைம்ல 10 வருஷத்துக்கு வந்து இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்னத்தையோ முன்னப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி பண்ணி. அப்புறம் இன்னொன்னு இவிஎம் தான் கொண்டு வந்தாங்க. யாரு? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லா கேடுகளுக்கும் மூலம் வந்து காங்கிரஸ். இதை வந்து அவங்க இறுக்கி பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்சிட்டாங்க. முடிஞ்சு. இப்ப சொல்ல வேண்டிய செய்தி முடிஞ்சது. இப்போ நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயம், இந்திய பொருளாதாரம் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இதை தடுத்துறதுக்கு வழி தெரியல. ஆனா இவங்க வந்து மதத்தாலையும் சாதியாலையும் மக்களை பிளவுபட்டு இதுல ஓட்டு வாங்கி இவிஎம்மோட வந்து கூட்டணி போட்டு பண்றாங்கல்ல. 2029 எங்களுக்கு இவிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி காக்ரோச் பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்கா இறங்குறாங்க. காக்ரோச் பத்தி நீங்க தான் சொல்லுங்க. காக்ரோச் நிறைய பேசிட்டேன். இதை என்ன செய்யும்? ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இல்ல, டைம் ஆச்சு. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த கட்டுரையில ஒரே ஒரு செய்தி, உலகம் முழுவதும் 5% ஆய்வு ப்ரொவைடிங் ஃபார் 6% ஃபார் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியால 6%. அவ்வளவுதான். இப்போ நமக்கு இது காக்ரோச் பத்தி நம்ம இன்னொரு காரணம் 2 டீடைல் பேசுவோம். ஆனா இப்போ இதோட வந்து இப்ப இந்தியாவோட 5 லட்சம் கோடி முதலீடு வெளியே போயிடுச்சு சொன்னீங்கல்ல. தமிழ்நாட்டோட 30,000 கோடி வெளியே போயிருச்சு. 37,000 தமிழ்நாட்டோட. ஆந்திராவுக்கு டோட்டலா போயிருச்சு. அப்போ இங்க இருந்தும் போகுது, இந்தியால இருந்தும் போகுது.
என்ன இந்தியா தானே, எல்லாம் ஒன்று தானே இருக்கு. இங்க இருந்து இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு போகுது, தமிழ்நாட்டுக்கு வேணும். இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போகுது. நம்ம வேலை வாய்ப்பு, நம்ம வருமானம், நம்ம வளமை, கல்வி, இதெல்லாம் கட்டமைப்புல வேணும். இப்ப எதுக்கு காக்ரோச் கொண்டு வந்தோம்னா, இதையெல்லாம் இளைஞர்களிடத்துல மத ராம ஜென்ம பூமி இப்படி மக்களை திருட்டுறது, முஸ்லிம்களை திட்டுறது, 110 இடத்துல கக்குறது வெறுப்ப, இதெல்லாம் என்ன பாருங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பிஜேபி தான் அந்த நாட்டுக்கு நின்று. இல்ல, ஒரு 15 வருஷத்துல ஒரு பெரும் மாற்றம் வரந்தே போகும். ஏன்னா உண்மை எல்லா காலத்திலையும் நான் எப்பவுமே சொல்றது உண்டு, எத்தனை தலைமுறையா இருந்தாலும் சரி, ஒரு வீழ்ச்சி வந்து முகலாயருக்கும் வந்திருக்கு, எல்லாத்துக்கும், பெர்சியனுக்கும் பாரசீகத்துக்கும் வந்திருக்கு, ஒட்டோமான் பேரரசுக்கு வந்திருக்கு, ஆங்கிலேயர்களுக்கு வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வருது, பிரெஞ்சு புரட்சி கட்சி வந்து வந்திருக்கு, ஜார் மன்னருக்கு வந்திருக்கு, ரஷ்யால ஜார் மன்னருக்கு வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் சார், லண்டன்ல பல பேருக்கு சோறு இல்லை. இப்ப உலகத்தையே ஆண்டது யாரு? லண்டன். பல பேர் பட்டினி கிடக்க தெரியும், உங்களுக்கு தெரியும். அமெரிக்கால பட்டினி கிடக்க, அமெரிக்கா ஆள இல்ல உலகத்தை, இவன் தான் அமெரிக்கா திருட்டுத்தனமா ஆள்தான், இவன் உலகத்தையே வைஸ்ராய். இப்ப வரைக்கும் அமெரிக்கா வந்து பெரிய அண்ணா இருக்கான்ல, இன்னும் மாறும், அது அவ உள்ளுக்குள்ள பட்டினி கிடக்காங்க, இன்னும் உளுந்துருச்சு. என்ன பாரு, எங்க அரபு நாட்டுல உளுந்துருச்சு. இப்ப பெரிய உச்சந்தலையில ஆணி அடிச்சது வந்து ஈரான் அடிச்சிட்டாங்க. அவன் கெஞ்சிட்டு உட்காந்துருக்கான். இந்தியாவுடைய எக்கனாமியை பத்தி பேசிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்மளோட நேயர்களுக்கு நீங்க வந்து உங்களோட இந்த டீட்டெயில், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், ப்ளூம்பெர்கா இருக்கட்டும், எல்லா டீட்டெயில் எடுத்து இங்க சொன்னது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு. ஒரு சின்ன விஷயம், ரொம்ப இந்த நிஃப்டி, சென்செக்ஸ் இப்பெல்லாம் பேசக்கூடாது, அது புரியாது. நமக்கு டீ கடையில உட்காந்து பேசுறோம்ல அப்பா. ஏன்னா நிஃப்டினா என்ன தெரியும், படிச்சவனுக்கே தெரியாது. சென்செக்ஸ்னா என்ன தெரியும், பிஎஸ்எக்ஸ் என்ன தெரியும். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், அதுதான் கரெக்ட். நம்ம டீ கடையில உட்காந்து நம்ம நாட்டுல இருந்து இவ்வளவு போயிருச்சு, தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு போயிருச்சு, காரணம் என்ன, டாலருக்கு நிகரா இவ்வளவு போயிருச்சு. அப்புறம் வந்து வெளிநாட்டுல வர்றதுக்கு வந்து டாலர் தான். சிம்பிளா சொல்றேன், ஒண்ணு சொல்றேன். நீ காலைல சொன்னேன் சார், இந்த பேனா இருக்கு சார், இத 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து 56 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்போ மோடி ஆட்சியில 100 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஒரு பேனாவை 100 ரூபா, ஒரு பேனா 56 ரூபா கொடுத்து வாங்கணும் மன்மோகன் சிங் ஆட்சியில. மோடி ஆட்சியில இப்ப 100 ரூபா கொடுத்து வாங்குறோம். இப்படி எல்லாத்தையும் டபுளா கொடுத்து வாங்குறோம். ஒண்ணு அடுத்து டக்குன்னு சொல்லிடுறேன், சொல்லாம முடியல. மன்மோகன் சிங் ஆட்சியில 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ 40 ரூபா, ஒரு எண்ணெய் வந்து 70 ரூபா, ஒரு பாமாயில 60 ரூபா. இன்னைக்கு எல்லாமே 130, 150, 160. ஆனா சம்பளம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 10,000 ரூபாய் வாங்கினா இப்ப எவ்வளவு வாங்கினா 25,000 வாங்கணும்ல, அவங்க 12,000 தான். செலவு டபுள் ஆயிட்டு. ஆனா நம்ம நினைக்கிறோம் வந்தே மாதத்தை கொடியை காட்டுறோம். அப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சியில 55 லட்சம் கோடி தான் கடனோட ஆட்சி. பேசுறீங்கன்னா நீங்க வந்து ஆன்டி இந்தியன் ஆயிருவீங்க. கேளுங்க, 55 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு கடன் தெரியுமா? இப்போ 225 லட்சம் கோடி. அவ்வளவுதான், வளர்ச்சி தானே, முடிஞ்சு போச்சு. ரைட்டு, ரொம்ப அருமை. அடுத்தடுத்து இன்னும் பேசலாம். அடுத்தடுத்து நம்ம கசாலி டீ கோட்ல இந்த இந்திய அளவுல பொருளாதாரத்தை பத்தியும் தனியா பேசி ஆகணும். எனக்கு இந்த கசாலி டீ கோட்ஸ் ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு சார். இதுல நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா மக்களுக்கான உள்ளது, மக்களுக்கு சொல்ல போறோம். காக்ரோச் பத்தி தனியா பேசுவோம், அதுக்கப்புறம் வந்து அதானியை பத்தி தனியா பேசுவோம், அம்பானியை பத்தி பேசுவோம். அப்புறம் வந்து சன் டிவி வந்து அம்பானி அதானி வந்து கண் வச்சிருக்கதா செய்தி வருது. சன் டிவி குரூப் எத்தனாயிரம் கோடி, ஓகே, அது மேல கண் வச்சிருக்கதா இருக்கட்டும். ஆனா அவன் மேல வந்து அதானி அம்பானி கண் வச்சிருக்கதா செய்தி வருது. தென்னிந்தியால மொத்தத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கர்நாடகாக்காரன், அவன் மேல வந்து ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டை பண்ணி ஒரு பண்ண. சவுத் இந்தியால இருந்து யாருமே இந்தியா அரசாங்கம் செஞ்ச ஒரு கொடுமையை சொல்லிடுறேன் ஒரே வார்த்தையில. ஈரான்ல இல்ல, ரஷ்யால இருந்து நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்ணோம். ஆமா, 60 ரூபாய்க்கு குறைய வாங்கணும். ஆமா, ஆனா அந்த நேரத்துல உலகத்துல எண்ணெய் எவ்வளவு? 97 ரூபாய் இருந்துச்சு. 97 டாலர் ஒரு குரூடு. இந்தியாவுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் கோடி. ஆமா, நம்ம ஏதாவது 10 பைசா மக்களுக்கு கிடையாது, எல்லாம் வந்து அதான் அம்பானிக்கும் அந்த குரூப்புக்கு எல்லாம். ரைட், எனிவே நல்லது. ஸோ ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு வந்து இந்த செய்தியோட நிறைவு பெறுது. அடுத்தடுத்த செய்திகளை நம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஓகே நேர்களே, நமக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் டீட்டெயிலா பேசின உலக செய்தி சூப்பர் ஸ்டார், உள்ளூர் செய்தி மெகா ஸ்டார், அவருக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி.